8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகிற ஒரு டாபிக் தான். இந்த பாடத்தில் முக்கியமான டேட்டாஸ் நிறைய இருக்குது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். மொத்த பாடத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பாடத்தை சிம்பிளாக சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் இதை கவனிச்சிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு போதும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத நீங்கள் கவனிச்சாவே நீங்கள் இந்த பாடத்தை படித்த மாதிரி ஆயிரும். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாடத்தில் மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, மெயினாக தாவரங்கள் விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் 70 லட்சம் டு 100 லட்சம் சிற்றினங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தாவரம் விலங்கு ரெண்டையுமே சேர்த்து 70 லட்சத்துலேருந்து 100 லட்சம் சிற்றினங்கள் இந்த பூமியில் இருக்கான். ஆனால் இப்படி இருக்கிற சிற்றினங்கள் தொடர்ந்து காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அழிஞ்சு போயிடுது இல்லையா? நமக்கே தெரியுமில்ல, டைனோசர் முற்காலத்தில் வாழ்ந்துருக்கு, அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் காலப்போக்கில் என்ன ஆகுது? அழிஞ்சு போகுது. ஏன் அழியுது அப்படிங்கிறதுக்கான ரீசனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெயினான ரீசன் என்னென்னா, காடு அழிப்பு. காட்டை நம்ம அழிக்கிறோம், அதனால தான் என்ன ஆகுது? இந்த உயிரினங்கள் கண்டிப்பாக அழியுதுன்னு சொல்கிறாங்க. காட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காடுகள் அப்படிங்கிறது புதுப்பிக்கத்தக்க வளங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? புதுப்பிக்கத்தக்க வளம்னா என்ன, புதுப்பிக்கத்தக்க இயலாத வளம்னா என்னன்னு தெரியும்ல. புதுப்பிக்கத்தக்க வளம் அப்படின்னா புதுசாக மீண்டும் உருவாக்க முடிஞ்சால் அது புதுப்பிக்கத்தக்க வளம். காட்டை மீண்டும் உருவாக்கலாம். அதனால் காடு என்பது ஒரு புதுப்பிக்கத்தக்க வளம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற நிலப்பரப்பில் ஏறக்குரிய 30%, எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 30%, 30% காடாக தான் இருக்கான். இப்படிப்பட்ட காடு இன்றைக்கி அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. காடு இன்றைக்கி அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அதற்கான ரீசன் என்னங்கிறது தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். காடு அழிப்பதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ரீசன் இருக்குது. ஒவ்வொரு ரீசனாக பார்க்கலாம். சுருக்கமாக பார்த்தா போதுங்க. மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், வேளாண்மை அதிகரிப்பு. இன்றைக்கி பாப்புலேஷன் அதிகமாகிருச்சு. இன்றைக்கி ஜனத்தொகை அதிகமாகிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க? இருக்கிற எல்லா நிலத்தையும் விளை நிலமாக மாற்றுறாங்க. அதனால் காட்டை அழிக்கிறாங்க. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 40%க்கும் அதிகமான காடுகள் வேளாண்மைக்காகத்தான் அழிக்கப்படுதான். எவ்வளோ சதவீதம் பாருங்கள்? 40%. 40% காடுகள் வேளாண்மைக்காக அழிக்கப்பட்டுக்கிட்டே வருதுங்களாம். அடுத்த ரீசன் நகரமயமாதல். நகரமாக மாறுறதுனால என்ன ஆகுது? ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வருது. அதனால் காட்டை அழிக்கிறாங்க. அடுத்தது சுரங்கப்பணி. நிலக்கரி, வைரம், தங்கம் போன்றவற்றை வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? சுரங்கம் தோன்றுறாங்க. அதனாலையும் காட்டை அழிக்கிறாங்க. அடுத்து அணை கட்டுறது. இன்றைக்கி மக்களுடைய நீர் தேவைக்காக என்ன பண்ணுறாங்க? பல அணைகளை கட்டுறாங்க. அதனால் என்ன ஆகுது? காடும் அழிஞ்சு போகுது. அது ஒரு ரீசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மரக்கட்டை உற்பத்தி. மரத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் நிறைய இன்றைக்கி உருவாகிருச்சுங்க. அதனால் மரத்தை பயன்பாட்டுக்காக வெட்டுறாங்க. ஸோ இப்படி காடுகள் அழிக்கப்படுது. காடுகள் அழிக்கப்படுது அப்படிங்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தை படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்குங்க. இமயமலை பகுதியில் ரொம்ப ஃபேமஸான இயக்கம். இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா, சுந்தர்லால் பகுகுணா அப்படிங்கிறவர் 1970 உருவாக்குனார். இந்த சிப்கோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒட்டி கொள்வது அல்லது கட்டி பிடிப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது இமயமலை பகுதியில் அதிகாரிகள் அல்லது வேறு யாராவது மரத்தை வெட்ட போனாங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனித சங்கிலி மாறி மாறி அந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க, வெட்ட விட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இயக்கம் தான் சிப்கோ இயக்கம். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காட்டு தீ. காட்டு தீயாலையும் காடு அழியுதுங்க. அடுத்தது புயலாலையும் காடு அழியுது. நமக்கு தெரியும் இல்லையா? புயல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் வீசும். அப்போ நிறைய காடுகள் அழிஞ்சும் போகுது. சில முக்கியமான புயல்களை கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. பானி அப்படிங்கிற புயல் 2019 வந்தது. எங்கே வந்ததுன்னா ஒடிசாவில் வந்தது. தமிழ்நாட்டில் வந்த புயல் கஜா புயல் 2018 வந்தது. ஒக்கி புயல் அதுவும் 2018 வந்தது. பார்தா புயல் 2016 வந்தது. அடுத்தது பேத்த அப்படின்னு ஒரு புயல் வந்திருக்கு. அது ஆந்திராவில் வந்திருக்கு, 2017 வந்திருக்கு. இதை பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குங்க. அதாவது பானி எங்கே வீசுது, கஜா புயல் எங்கே வீசியது, ஒக்கி புயல் எங்கே வீசியது, அந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட் நமக்கு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது காடு அழிப்பின் விளைவுகளை கொடுத்துருக்காங்க. இந்த காட்டை அழிக்கிறதுனால என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காட்டை அழிக்கிறதுனால இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆண்டுதோறும் 1.1 கோடி, எவ்வளோ பாருங்கள், 1.1 கோடி ஹெக்டேர் பரப்பு காட்டு
பகுதி வந்து அழிக்கப்படுதுங்களாம். காட்டை அழிச்சிடுறாங்களாம் ஒவ்வொரு வருஷமும். இந்தியாவில் மட்டும் 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பை குறிப்பாக மரங்களை வந்து வெட்டி காட்டை வந்து அழிக்கிறாங்களாம் ஒவ்வொரு வருஷமும். இங்கே இருக்கிற டேட்டா வந்து ஒவ்வொரு வருஷங்க, சரிங்களா? அடுத்தது காட்டை அழிக்கிறதுனால என்ன ஆகுது? சிற்றினங்கள் அழிவு ஏற்படுது. சின்ன சின்ன உயிரினங்கள் என்ன ஆகுது? அழிய ஆரம்பிச்சிருது. உலகத்தில் இருக்கிற சிற்றினங்களில் 80% சிற்றினங்கள் எங்கே இருக்குன்னா வெப்பமண்டல மலைக்காட்டில் தான் இருக்குது. வெப்பமண்டலத்தில் இருக்கிற மலைக்காடுகளில் தான் இந்த உயிரினங்கள் வாழுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? காட்டை மெயினாக அழிக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே 50 முதல் 100 வகையான விலங்குகள் அழிக்கப்படுதான். நல்லா பாருங்களேன், ஒரு நாளைக்கு 50 to 100 விலங்குகள் அழிக்கப்படுது அப்படி சொல்கிறாங்க. விலங்குனா விலங்கு இனங்கள், விலங்கு கிடையாது, விலங்கு இனங்கள் அழிக்கப்படுதான். அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது மண் அரிப்பு. மண் அரிப்பு எல்லாருக்குமே தெரியும், ஸோ அதை பார்க்க தேவையில்லை. அடுத்து ஒரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பறவைகள் இடப்பெயர்வு அப்படிங்கிறத நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் படிச்சிருப்போம். பறவைகள் வலசை போதல்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அப்போ இடப்பெயர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பறவை அல்லது விலங்குகள் உணவுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் இடப்பெயர்வுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைபீரியா அப்படின்னு ஒரு நிலப்பகுதி இருக்குதுங்க. இது எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்குது. அந்த சைபீரியா பகுதியில் வந்து குளிர் ரொம்ப வீசும், ரொம்ப பயங்கரமான பனியாக இருக்கும். அதனால் அந்த குளிர்காலத்தில் சைபீரியாவில் வாழக்கூடிய அந்த கிரேன் அப்படிங்கிற பறவைகள், இந்த பறவையை பாருங்களேன், இந்த பறவை தான் கிரேன் பறவை. இந்த பறவை என்னென்னா அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு உயிர் வாழணும், உணவு தேடணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்கு வருங்களாம். இந்தியாவுக்கு வர்றதுக்காக அந்த பறவைகள் என்ன பண்ணும்னா ஒரு நாளைக்கு 200 மைல் வந்து பறக்குங்களாம். எப்பாடியோ, என்ன ஒரு ஆச்சரியமான செய்தி பாருங்கள். ஒரு நாளைக்கு 200 மைல் வந்து பயணம் பண்ணி அந்த பறவைகள் அங்கேருந்து இந்தியாவுக்கு வருதுங்களாம். இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீருடைய சுழற்சி பாதிக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காற்றழிச்சா என்னாகும்? மழை பெய்யாது. அப்போ நீருடைய சுழற்சியும் பாதிக்கப்படும். அதனால் என்னாகும்? வெள்ளம் ஏற்படும். இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான். அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப முக்கியம். அமேசான் காட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு. உலகத்துடைய மிகப்பெரிய மலைக்காடு என்பது அமேசான் காடு தான். எங்கே இருக்குது? பிரேசில் அப்படிங்கிற நாட்டில் இருக்குது. இதனுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தா 60 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள், அந்த ரேஞ்சுக்கு இந்த காடு இருக்குங்களாம். இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய 20% ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. உலகத்தில் எத்தனை சதவீதம் ஆக்சிஜனை அது உற்பத்தி பண்ணுதுன்னா 20% ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது. சுமார் 390 பில்லியன் மரங்கள் இங்கே இருக்குங்களாம். இது பூமியின் நுரையீரல் அழைக்கப்படுகிறது. இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. பூமியின் நுரையீரல் என்பது அமேசான் காடு, கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க, அதை கேட்பாங்க. அடுத்தது காடு அழிக்கிறதுனால பூமி வெப்பமயமாகுது. குறிப்பாக பசுமை இல்ல வாயுக்கள் வந்து அதிகமாகுது. பசுமை இல்ல வாயுக்கள் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீராவி, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே சேர்ந்தது தான் பசுமை இல்ல வாயுக்கள். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு காரணமானது இந்த வாயுக்கள் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுதல், அது நமக்கு தேவையில்லைங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட் தான். அடுத்தது காடு வளர்ப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. காட்டை வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. முக்கியமாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் கண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமூக வனவியல் என்ற சொல்லானது 1976ஆம் ஆண்டில் தான் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. யார் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கம் 2 பேரும் சேர்ந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சமூக வனவியல் அப்படிங்கிறத எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா காட்டை நிர்வாகம் பண்ணணும், காட்டை பாதுகாக்கணும், தரிசு நிலங்களில் காட்டை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. மெயினாக என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தா புதிதாக காடுகளை உருவாக்கணும். ஏற்கனவே இருக்கிற காட்டோட இன்னும் புதுதாக காட்டை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமூக வனவியல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? காடு வளர்ப்பின் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவை கிடையாதுங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வேணால் முக்கியம். 1977 கென்யாவில் பச்சை வளைய இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை வாங்கரி மாதாய் அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு பாருங்கள், 1977 எங்கள் கென்யாவில் பச்சை வளைய இயக்கம்னு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இயக்கத்தை உருவாக்கியவர் வாங்கரி மாதாய். ஆக்சுவலாக எதுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா கென்யா அப்படிங்கிறது ஒரு வறண்ட பிரதேச நாடு. அங்கே மரங்களை நட்டு அந்த பகுதியை இயற்கையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன இருக்குன்னா 51 மில்லியன், எவ்வளோ பாருங்கள், 51 மில்லியன் மரங்களை வந்து கென்யாவில் நட்டுருக்காங்களாம். இதுக்காக 2004 இந்த வாங்கரி மாதாய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு
நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்தது காடு மீள் வளர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. காடு வளர்ப்பு அப்படிங்கிறது வேற, காடு மீள் வளர்ப்பு அப்படிங்கிறது வேற. அதற்கான வித்தியாசம் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காடு வளர்ப்புன்னா காடு இல்லை, காடு இல்லாத இடத்துல கூட காட்டை உருவாக்குறது தான் காடு வளர்ப்பு. ஆனால் மீள் வளர்ப்பு அப்படிங்கிறது காட்டை அழிச்ச இடத்துல உருவாக்குறது. ஒரு காடு இருக்குது, அந்த காட்டை அழிச்சிட்டாங்க, அந்த இடத்துலையே காட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த காடு மீள் வளர்ப்பு. இந்த காடு வளர்ப்பு என்பது அதிகமாக காட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காடு வளர்ப்பு திட்டம். ஆனால் இந்த காட்டை வந்து அழிக்கக்கூடாது, அதே இடத்துல காட்டை தொடர்ந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காடு மீள் வளர்ப்பு அப்படிங்கிற திட்டம் வந்திருக்குங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் வந்து முற்காலத்தில் பார்த்தா மிகப்பெரிய பெரணிகள், அதே மாதிரி டைனோசர்கள், டுடோ போன்ற உயிரினங்கள் வாழ்ந்துருக்கு. இப்போ அந்த உயிரினங்கள் இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை, அழிஞ்சிருச்சு. எதற்காக அழிஞ்சுது அப்படின்னா அதற்காக பல ரீசன் இருக்குது. ஒன்று வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்கலாம், இல்லை பரிணாம வளர்ச்சியாக இருக்கலாம். ஏதோ ரீசனால் அந்த உயிரினங்கள் அழிஞ்சிருச்சு. அது ஏன் அழிஞ்சது, அழியாமல் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்கப்பா, கேட்க வாய்ப்பு இருக்குது. உலக காடுகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 21, உலக நீர் தினம் மார்ச் 22, சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28, ஓசோன் தினம் செப்டம்பர் 16. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த டேட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க. படித்து புரிஞ்சுக்கிறேன் அந்த வேலையெல்லாம் வேண்டாம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்தியாவில் கிட்டத்தட்ட 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் நிலையில் இருக்கான். எவ்வளோ சோகமான செய்தி பாருங்கள். 132 வகை, 132 டைப்பு தாவரங்கள் விலங்குகளும் அழியிற நிலையில் இருக்கான். அதில் உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எது அழியிற மாதிரி இருக்குன்னா, பனிச்சிறுத்தை இது அழியிற மாதிரி இருக்குது, வங்கப்புலி அழியிற மாதிரி இருக்குது, ஆசிய சிங்கம், ஊதா தவளை, இந்திய ராட்சசானில் எல்லாமே வந்து அழியிற நிலையில் இருக்கிற உயிரினங்களாம். இன்னும் விட்டால் கொஞ்சம் அழிஞ்சு போயிடும். அழியாமல் பாதுகாக்கிறது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. சரி, பார்ப்போம். அடுத்தது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் முக்கியம். ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட்டுங்க. உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினம் அப்படிங்கிறது மே 22ஆம் தேதி. டேட்டு கொடுத்தா டேட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் வரும், மற்றது வெளியிருந்து வராது. அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெட்டுக்கிளி இனம் ஏறக்குறைய இந்தியாவிலேருந்து அழிந்து போய்விட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த இனம்னு பார்த்துக்கோங்க, வெட்டுக்கிளி அப்படிங்கிற இனம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழியும் நிலையில் இருக்கிற தாவரங்கள் விலங்குகளை லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க போதும். தாவரங்களை பொறுத்த வரைக்கும் குடை மரம்னு ஒரு மரம் இருக்குது. இங்கே பிக்சர் இருந்தாலும் காட்டுறேன் பாருங்களேன். குடை மரம் இந்த பாருங்களேன், இதுதான் வந்து குடை மரம். இந்த குடை மரம் அழிகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மலபார் லில்லி, ராப்லிசியா மலர், அடுத்தது ராப்லிசியா மலர் பாருங்கள், இதுதான் மிகப்பெரிய மலர். இந்திய மல்லோ, முஸ்லி தாவரம் இதெல்லாம் வந்து அழிகிற நிலையில் இருக்குங்க. அதே மாதிரி பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், சிங்கவால் குரங்கு, இந்திய காண்டாமிருகம், நீலகிரி வரையாடு, நம்மளுடைய தமிழ் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, இதுவுமே அழியும் தருவாயில் தான் இருக்குங்களாம். ஸோ இதெல்லாம் கவனமாக பாதுகாக்க வேண்டிய சூழல் இப்போதைக்கு இருக்குது. அடுத்தது சிற்றினங்கள் அழியும் தருவாயில் உள்ளதை தீர்மானித்தல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு உயிரினம் அழிஞ்சிக்கிட்டே வருதா, அழியிற ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். என்னென்ன விஷயங்கள்னு பாருங்கள். அந்த சிற்றினங்கள், அதாவது அந்த உயிரினங்கள் காணப்படும் புவியியல் எல்லை வந்து சுருங்கிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்தால் அது அழியுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த சிற்றினத்துடைய மொத்த எண்ணிக்கை குறைதல், அதாவது 50%க்கும் கம்மியாக குறையிறது. அதே மாதிரி அடுத்த 10 ஆண்டுகளில் 80%க்கும் அதிகமாக குறையக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து அழியக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சிற்றினங்களுடைய மொத்த எண்ணிக்கை 250க்கும் குறைவாக இருந்து கடந்த 3 ஆண்டுகளில் 25% கம்மியாக குறைஞ்சிருந்தா, அதாவது மொத்த எண்ணிக்கை 250 தான், அது இருக்கிறதே 250 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க பூமியில். அதில் கடந்த 3 ஆண்டுகள், அதாவது 3 ஆண்டு முடிஞ்ச பிறகு அதில் 25% அழிஞ்சு போச்சுன்னா அது அழியக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு உயிரினம் எப்படி அழியுது, அழியிற நிலையில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள். அடுத்தது ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏமன் பட்டாம்பூச்சி, ஏமன் பட்டாம்பூச்சி இது தமிழ்நாட்டுடைய மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏமன் பட்டாம்பூச்சி எங்கே இருக்குன்னா, இது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் 32 வகை பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குது. எத்தனை வகை இருக்குதுன்னு பாருங்கள்.
32 வகை பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஏமன் பட்டாம்பூச்சி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சிற்றினங்கள் அழியும் தருவாயில் இருப்பதற்கான காரணங்களை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லைங்க, பல ரீசனால் உயிரினங்கள் அழியுது. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க, இதில் பாயிண்ட் இல்லை, பட் தெரிஞ்சுக்குவோம். ஒரு காலத்தில் டைனோசர், பெரணிகள், ஜிம்னோஸ்பெர்மகள் போன்ற பல விதமான உயிரினங்கள் இருந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ அழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் பருவநிலை மாற்றம் தான். அடுத்தது அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை பாதுகாத்தல், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு உயிரினம் அழியிற கண்டிஷனில் இருக்குன்னா அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நமக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? தேவையில்லாத பாயிண்ட்லாம் வேண்டாம். அரசாங்கம் அழியும் நிலையில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்க என்ன முயற்சி மேற்கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 1972 இந்தியாவில் வங்கப்புலிகளை பாதுகாக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. புலி பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க, ஆனால் செயல்படுத்தலை. எப்போ நடைமுறைக்கு வந்தது இந்த புலி பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தா 1973 ஏப்ரல் 1 தான் செயல்படுத்தப்பட்டது. இந்த டேட்டை தான் நீங்கள் போடணும். புலி பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1973 ஏப்ரல் 1 தான் சொல்லணும். இந்த புலி பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் நிறைய தேசிய பூங்காக்களை ஏற்படுத்தினாங்க. அதில் இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்காவாக புலி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது கார்பெட் தேசிய பூங்கா. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. இந்த புலி பாதுகாப்பு திட்டத்தில் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2006 1400 புலிகள் தான் இருந்தது. இப்போ 2018 கணக்கெடுப்பு நடத்துனாங்க. அப்போ புலிகளுடைய எண்ணிக்கை 2967 மாறியிருக்கு. அப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி அரசாங்கம் இன்னும் சில சட்டங்களை போட்டிருக்காங்க. சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். சட்டங்களை மனப்பாடம் பண்ணிடுங்க. மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் 1873 கொண்டு வரப்பட்டது. அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் 1879 போடப்பட்டது. வனப்பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1912 போடப்பட்டது. வங்க காண்டாமிருக சட்டம் 1932 போடப்பட்டது. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 போடப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 போடப்பட்டது. சரிங்களா? இந்த சட்டங்களை மனப்பாடம் பண்ணிடுங்க. இதில் குறிப்பாக இந்த சட்டங்கள் 2 சட்டத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. இதுலேருந்து தான் கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது சிகப்பு தரவு புத்தகம் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை பார்க்க போகிறோம். சிகப்பு தரவு புத்தகங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக அரிதாக இருக்கக்கூடிய உயிரினங்கள், அழியும் நிலையில் இருக்கிற உயிரினங்கள், தாவரங்கள், பூஞ்சைகள், விலங்குகள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் அழிய போகிற கண்டிஷனில் இருக்குன்னா அதை சிவப்பு தரவு புத்தகத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் ரெட்டுனாவே அழிவுன்னு தான் அர்த்தம். இந்த சிவப்பு தரவு புத்தகத்தை யார் பராமரிக்கிறாங்க அப்படின்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் IUCN ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் இந்த புத்தகத்தை பராமரிக்குது. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தில் இந்த பூமியில் இதுவரைக்கும் இருந்த ஒவ்வொரு உயிரினங்கள், அழியிற கண்டிஷனில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்கள் பற்றி எல்லா டேட்டாவும் இருக்கும். எதுக்காக இந்த புத்தகத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுவரை பூமியின் மீது வாழ்ந்த ஒவ்வொரு உயிரினங்களுடைய முழுமையான பதிவை இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்துடைய டேட்டாவை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சிவப்பு தரவு புத்தகம் 1964 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 3 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த புத்தகத்தில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று அச்சுறுத்தப்படுபவை, அதாவது அச்சுறுத்தும் லெவலில் இருக்கக்கூடிய உயிரிகள். 2வது அச்சுறுத்தப்படாதவை, அந்த உயிரினத்துக்கு பாதிப்பு கிடையாது. 3வது காரணமே தெரியல, அந்த உயிரினம் என்ன ஆகுதுன்னு காரணமே தெரியல. அப்படிங்கிற மாதிரி 3 பிரிவாக இந்த புத்தகம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் வேறு என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா காலப்போக்கில் அழிந்த உயிரினங்கள் ஏன் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற தகவலும் இந்த புத்தகத்தில் இருக்குது. சிவப்பு தரவு புத்தகத்தில் இருக்கிற டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அதில் பல்வேறு வண்ணங்கள் கொடுத்துருப்பாங்க, பல்வேறு கலர் இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதில் கருப்பு கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த உயிரினம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கருப்பு கலரில் போட்டிருந்தாங்கன்னா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சிகப்பு கலரில் போட்டிருந்தாங்கன்னா அழியிற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இங்கே கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கலர் மட்டும் கொஞ்சம் முக்கியம் பார்த்துக்கோங்க. கருப்பு கலர் இருந்தால் அழியும் நிலை, காடுகளில் அழிந்தவை, அதாவது அழிஞ்சு போனது தான் கருப்பு கலரு. ரெட் கலரில் இருந்தால் மிகவும் ஆபத்தான கண்டிஷன், அழிகிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி செம்மஞ்சள் கலரில் இருந்தால் ஆபத்தான நிலைன்னு அர்த்தம். பாதிப்பு அடைந்த நிலைன்னா மஞ்சள் கலர்னால் கொஞ்சம் பாதிப்பில் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக இருந்தால் அச்சுறுத்தக்கூடிய நிலை. ரொம்ப க்ரீனாக இருந்ததுன்னா குறைந்தளவு தான் அச்சுறுத்தக்கூடிய நிலை அப்படின்னு அர்த்தம்.
அதே மாதிரி வெள்ளை கலர்னா மதிப்பிட முடியலன்னு அர்த்தம். இந்த மாதிரி பல்வேறு வண்ணங்களில் சிகப்பு தரவு புத்தகம் பராமரிக்கப்பட்டு வருது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கலரை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. கலரை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோடைய விரிவாக்கத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். IUCN அப்படிங்கிறது இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். WWF என்பது உலக வனவிலங்கு நிதி. ZSI என்பது இந்திய விலங்கியல் ஆய்வு. BRP அப்படிங்கிறது உயிர்கோள பாதுகாப்பு திட்டம். CPCP அப்படிங்கிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இந்த சுருக்கத்தை கொடுத்துட்டு இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னும் கேட்கலாம். ஸோ சுருக்கத்தையும் படிச்சுக்கோங்க, அதுக்கான விளக்கத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது சிகப்பு தரவு புத்தகத்துடைய நன்மைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்மைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாதுங்க. அந்த உயிரினம் நல்லா இருக்கா இல்லையா, வாழ்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்தது சிவப்பு தரவு புத்தகத்துடைய குறைகளை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு குறைகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிகப்பு தரவு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற டேட்டாஸு முழுமையாக இல்லை. ஒன்ஸ் பதிவு பண்ணால் அப்படியே விட்டுறாங்க, அப்டேட்டே பண்ண மாட்டேன்றாங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, சில உயிரினங்கள் அழிஞ்சதுக்கான காரணத்தை ஊகத்தின் அடிப்படையில் வச்சுருக்காங்க. அதாவது இவங்க ரிசர்ச் பண்ணிலாம் கண்டுபிடிச்சி போடலை, ஊகம் அப்படி தான், இப்படி தான் அழிஞ்சிருக்குமா, இப்படி அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அடுத்தது நுண்ணுயிர்கள் பற்றிய தகவல் சிகப்பு தரவு புத்தகத்தில் இல்லை. தாவரம் விலங்கு இதை பற்றி தான் இருக்குது, நுண்ணுயிரி பற்றி இல்லை. அடுத்தது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான டேட்டுங்க. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. அடுத்தது இந்தியாவின் சிகப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் சிகப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் உலகத்துடைய மொத்த நிலப்பரப்பில் 2.4% இந்தியா கிட்ட இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கிற பதிவு செய்யப்பட்ட சிற்றினங்கள், அந்த உயிரினங்களில் 7.8% இந்தியாவில் இருக்கான். உயிரினங்கள் அதிகமாக இருக்குது, நிலம் கம்மியாக இருக்குது. இதில் 45,000 தாவரங்கள் இந்தியாவில் காணப்படுது. 91,000 வகையான விலங்குகள் காணப்படுது. 45,000 வகையான தாவரங்கள், 91,000 வகையான விலங்குகள் வந்து இந்தியாவில் காணப்படுதான். அதுலேயும் குறிப்பாக உலகத்தில் 34 பல்வகைத்தன்மை கொண்ட இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பல்வகைத்தன்மை கொண்ட இடங்கள்னால் பல்வேறு வகையான உயிரினங்கள் அந்த இடத்துல வாழும். அப்படி பார்த்தா 34 இடம் தான் உலகத்தில் இருக்கான். அப்படி இருக்கிற 34 இடங்களில் இந்தியாவிலிருந்தும் சில பகுதிகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக ஒரு 3 பகுதிங்க. ஒன்று இமயமலை, வடகிழக்கு இமயமலை, சென்று சேர்த்து இமயமலை, 2வது மேற்கு தொடர்ச்சி மலை, 3வது நிக்கோபார். இந்த 3 இடமும் அதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா எப்பொழுது இந்த IUCN அமைப்பில் இணைஞ்சது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா 1969ஆம் ஆண்டு தான் IUCN அமைப்பில் இணைஞ்சது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, IUCN அமைப்பு இந்தியாவில் அவங்களுடைய பிரான்ச் அமைக்கிறாங்க. 2007 தான் IUCN-உடைய இந்திய அலுவலகம் அமைக்கப்படுது. எங்கே அமைக்கப்பட்டதுன்னா புதுடெல்லியில் அமைக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற உயிரினங்கள், தாவரம் விலங்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த தாவரம் விலங்கில் எது அழியும் தருவாயில் இருக்கிற உயிரினம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்திய சிகப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. அதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம். இந்த அமைச்சகத்துடைய வழிகாட்டுதலின்படி இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பு அமைப்பும் இந்திய தாவரவியல் கணக்கெடுப்பு அமைப்பும், இந்த 2 அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆய்வு நடத்தி அந்த டேட்டாவை வச்சு இந்திய சிகப்பு தரவு புத்தகத்தில் இந்தியாவில் இருக்கிற அழியும் தருவாயில் இருக்கிற உயிரினங்களை வகைப்படுத்துவாங்களாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாதுகாத்தல் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. பாதுகாத்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது உயிரினங்களை பாதுகாக்கிறது தான் பாதுகாத்தல், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். WWF, அதாவது உலக வனவிலங்கு நிதியம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 40 ஆண்டுகளில் 60% நீர்வாழ் உயிரினங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த 40 ஆண்டுகளில் 60% நீர்வாழ் உயிரினங்கள் குறைஞ்சி வச்சான். யார் சொல்கிறாங்க? WWF சொல்கிறாங்க. அதனால் உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக படுது. உயிரினங்களை பாதுகாத்தல் அப்படின்னு பார்த்தா 2 வகையாக பாதுகாக்கலாம். ஒன்று உள்வாழிட பாதுகாப்பு, இன்னொன்று வெளிவாழிட பாதுகாப்பு. உள்வாழிட பாதுகாப்பு அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அந்த உயிரினத்தை அது எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோ அதே இடத்துல வச்சு பாதுகாக்கிறது தான் உள்வாழிட பாதுகாப்பு, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அதாவது ஒரு புலி எடுத்துக்கோங்களேன். புலி எங்கே வாழும்? புலி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த காட்டில் தான் வாழும். அப்போ அதே இடத்துல வளர்த்துறது தான் உள்வாழிட பாதுகாப்பு. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், பறவை சரணாலயங்கள் போன்றவையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. உயிர்கோள பெட்டகத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த இடமெல்லாம் அந்த உயிரினத்தை அதோடைய உள் வாழிடத்திலேயே பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் இப்போ 73 தேசிய பூங்காக்கள் இருக்குது, 416 சரணாலயங்கள் இருக்குது,
12 உயிர்க்கோள பெட்டகங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்லாம் பார்த்துக்கோங்க. 73 தேசிய பூங்கா, 416 சரணாலயம், 12 உயிர்க்கோள காப்பகங்கள் இப்போ கரண்ட்டில் இந்தியாவில் இருக்கான். இந்த தேசிய பூங்காவை எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, வனவிலங்குகள் மேம்பாட்டிற்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்த பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த இடத்துக்குள்ளே காட்டை வெட்ட விட மாட்டாங்க, காட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க, ஆடு மாடு இந்த மாதிரி எதுவுமே மேய்க்கக்கூடாது. அது வனவிலங்குகள்னு விட்டுருவாங்க. அந்த பகுதி தான் தேசிய பூங்காக்கள். குறிப்பாக பார்த்தா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தேசிய பூங்காவும் 100 முதல் 500 சதுர கிலோமீட்டர்கள். எவ்வளோ தூரம் பாருங்கள். 100 கிலோமீட்டர்லேருந்து 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த தேசிய பூங்காக்கள் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், 73 தேசிய பூங்காக்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் முக்கியமான தேசிய பூங்காக்களை கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். முதல்ல இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தேசிய பூங்காக்களை பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தேசிய பூங்கா அப்படின்னு பார்த்தா குறிப்பிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல உருவாக்கப்பட்டது கார்பெட் தேசிய பூங்கா. 1936 உருவாக்கப்பட்ட தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா உத்தரகண்டில் இருக்குது. இரண்டாவது பாருங்கள், 1955 உருவாக்கப்பட்ட தேசிய பூங்கா கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், 1975 கிரு தேசிய பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கு. அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. 1977 துத்வா தேசிய பூங்கா உருவாக்கப்பட்டது. அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 1984 சுந்தர்பான்ஸ் தேசிய பூங்கா உருவாக்கப்பட்டது. எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஆண்டை கொடுத்துட்டு எந்த தேசிய பூங்கான்னு கேட்கலாம், அல்லது அதோடைய இடத்தை பொறுத்துக்க அப்படின்னு கேட்கலாம். இந்த தேசிய பூங்கான்னு வந்துட்டாவே கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் தீரணும். ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதனால் மனப்பாடம் பண்ணிடுங்க, அதான் பெட்ரு. அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய பூங்காக்களை கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க போதும். தமிழ்நாட்டில் இருக்கிறது சென்னையில் கிண்டி தேசிய பூங்கா இருக்குது. இது 1976 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ராமநாதபுரத்தில் மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா இருக்குது. 1980 உருவாக்கப்பட்டது. அடுத்து கோயம்புத்தூரில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா இருக்குது. 1989 உருவாக்கப்பட்டது. அடுத்து நீலகிரியில் முதுமலை தேசிய பூங்கா இருக்குது. 1990 உருவாக்கப்பட்டது. அடுத்து நீலகிரியிலேயே முக்குருத்தி தேசிய பூங்கா இருக்குது. 1990 உருவாக்கப்பட்டது. இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தேசிய பூங்காவை பார்த்துட்டோம். வனவிலங்கு சரணாலயத்தை பார்ப்போம். வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய பூங்காவுக்கும் வனவிலங்கு சரணாலயத்திற்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அதாவது தேசிய பூங்காக்குள்ளே யாருமே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. சுற்றுலா பயணியும் போக முடியாது, மரத்தையும் வெட்ட முடியாது. ஆனால் வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் மரத்தை வெட்டலாம், வனப்பொருட்களை நம்ம சேகரிச்சுட்டு வரலாம். அங்கே தனியார் பிரைவேட்டாக நிலம் வாங்கிக்கலாம், அங்கே சுற்றுலாவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் வனவிலங்கு சரணாலயங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான வனவிலங்கு சரணாலயம் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2016 தான் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னா தேனியில் உருவாக்கப்பட்டிருக்கு. 1991 வண்டலூர் தேசிய சரணாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. 1976 களக்காடு வனவிலங்கு சரணாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. 1988 சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, விருதுநகரில் இருக்குது. 1936 வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்டது. எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த டேட்டாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதாவது எந்த சரணாலயம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வனவிலங்கு சரணாலயத்திற்கும் தேசிய பூங்காவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சு முடிச்சுக்குவோம். வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளே மனிதர்களை அனுமதிப்பாங்க, ஆனால் தேசிய பூங்காக்களுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். மனிதர்கள் உள்ளே போக முடியாது. இந்த வனவிலங்கு சரணாலயத்தை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தாவர இனம் அல்லது விலங்கினத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல இப்போ உதாரணமாக விருதுநகரில் மலை அணில் சரணாலயம் வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்க? அங்கே மலை அணிலை மட்டும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் தேசிய பூங்காவில் அந்த மாதிரி கிடையாது. எந்த உயிரினமானாலும் வாழலாம், எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வரையறுக்கப்பட்ட பார்டர் கிடையாது, எல்லை வரையறுக்கப்படாமல் இருக்கும். ஆனால் தேசிய பூங்கான்னா நிலையான வரையறுக்கப்பட்ட எல்லை கொண்டதாக இருக்கும். இந்த வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் உள்ளே போயிட்டு வரலாம், ஆனால் தேசிய பூங்காக்களுக்குள்ளே யாருக்கும் அனுமதி கிடையாது, யாரும் போக முடியாது. இந்த வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ ஆர்டர் போட்டாங்கன்னா, மத்திய அரசு நினச்சி ஆர்டர் போட்டாலும் சரி, மாநில அரசு ஆர்டர் போட்டாலும் சரி உருவாக்கிக்கலாம். ஆனால் தேசிய பூங்காவை உருவாக்கணும்னா சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் அல்லது மத்தியில் இருக்கிற பாராளுமன்றம் அவங்க தான் உருவாக்க முடியும். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடைசியாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வனவிலங்கு சரணாலயமாக இருக்குன்னா அதை தேசிய பூங்காவாக மாற்றலாம். ஆனால் ஒன்ஸ் தேசிய பூங்காவை அறிவிச்சிட்டா அதை சரணாலயமாக டவுன்கிரேட் பண்ண முடியுமானா டவுன்கிரேடு பண்ண முடியாது. இது முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க, இதுவே போதும். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிர்க்கோள பெட்டகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உயிர்க்கோள பெட்டகம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி.
மனிதர்களும் இந்த அமைப்பில் ஒரு அங்கமாக இருக்காங்க. மனிதர்களையும் சேர்த்து தான் அது உயிர்கோள பெட்டகம் சொல்கிறாங்க. இந்த உயிர்கோள பெட்டகத்துடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தா 5000 சதுர கிலோமீட்டராக இருக்கும். எப்பா எவ்வளோ தூரம் பாருங்கள். உயிர்கோள பெட்டகம்னா 5000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த உயிர்கோள பகுதிகளை பொதுவாக எதுக்கு அமைக்கிறாங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிக்காக அமைக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற உயிர்கோள காப்பகங்களை கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. நோக்ரெக் உயிர்கோள காப்பகம் மேகாலயாவில் இருக்குது. மானஸ் உயிர்கோள காப்பகம் அசாமில் இருக்குது. சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில் இருக்குது. நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்குது. நிக்கோபர் தீவு மற்றும் சிமிலிபால் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. சிமிலிபால் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து அந்தமான் நிக்கோபர் மற்றும் ஒடிசாவில் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா டீப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்தது வெளிவாழிட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. வெளிவாழிட பாதுகாப்பு அப்படின்னா ஒரு உயிரினம் பிறந்த இடத்துலேருந்து அதை வந்து எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வளர்த்துறது தான் வெளிவாழிட பாதுகாப்பு. இதை வந்து நிறைய கேட்டகரியாக நம்ம பிரித்து பார்க்கலாம். அதில் ஒன்று தான் வந்து தாவரவியல் பூங்கா. தாவரவியல் பூங்கான்னா அங்கே ஏகப்பட்ட தாவரங்களை வளர்த்துவாங்க. இந்த தாவரமெல்லாம் அங்கேயே முளைச்சதான்னு கேட்டால் கிடையாது. அதெல்லாம் வேறு இடத்துல முளைச்சிருக்கும், அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தின் மிக பழமையான மிருகக்காட்சி சாலை எங்கே இருக்குன்னா வியன்னாவில் சோகன்ஃப்ரம் அப்படிங்கிற நகரில் உருவாக்கப்பட்டிருக்கு. 1759 உருவாக்கப்பட்டது. அப்போ 1759 உருவாக்கப்பட்ட வியன்னாவில் இருக்கிற சோகன்ஃப்ரம் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற மிருகக்காட்சி சாலை தான் மிக பழமையான மிருகக்காட்சி சாலை. இந்தியாவில் முதல் மிருகக்காட்சி சாலை எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா 1800 பரக்பூர் அப்படிங்கிற இடத்துல உருவாக்கப்பட்டது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிரியல் பூங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரியல் பூங்கான்னா வன உயிரிகளை பாதுகாக்கும் இடம் தான் வந்து உயிரியல் பூங்கா. இந்தியாவில் சுமார் 800 உயிரியல் பூங்காக்கள் இருக்குது. இந்தியாவில் 800 உயிரியல் பூங்காக்கள் இருக்குங்க. அடுத்து திசு வளர்ப்பு. திசு வளர்ப்புனா அதாவது சின்ன சின்ன செல்கள் உயிரினங்களை பல்வேறு விதமான சின்ன சின்ன செல் வடிவில் இருக்கிற உயிரினங்களை வளர்க்குறது தான் திசு வளர்ப்பு. அடுத்தது விதை வங்கி. விதை வங்கினா விதைகளை சேகரித்து வைக்கிறது தான் விதை வங்கி. இந்த விதை வங்கியை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய மிகப்பெரிய விதை வங்கி எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்கிற மில்லினியம் விதை வங்கி. இங்கிலாந்தில் இருக்கிற மில்லினியம் விதை வங்கி தான் உலகத்தின் மிகப்பெரிய விதை வங்கியாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளிரி விதை வங்கின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. குளிரி விதை வங்கின்னா ஒரு விதையை அல்லது ஒரு சின்ன கருவை எடுத்து அதை ரொம்ப கூலிங்கான இடத்துல ஸ்டோர் பண்ணி பாதுகாக்கிறது தான் குளிரி விதை வங்கி. குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா திரவ நைட்ரஜனில் -196 டிகிரி செல்சியஸில் வச்சு பாதுகாப்பாங்க. இதை தான் குளிரி விதை வங்கின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. குளிரி விதை வங்கியில் பயன்படுத்தப்படும் தனிமம் என்னென்னா திரவ நைட்ரஜன். அதோடைய வெப்பநிலை -196 டிகிரி செல்சியஸ். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நன்மையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நன்மையெல்லாம் நம்ம தேவை கிடையாது. அடுத்தது மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தொகை, அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த பதிவேடு. குறிப்பாக இந்த எப்படி உருவாக்கியிருக்காங்க அந்த பதிவேட்டை அப்படின்னா உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை 2002 போட்டாங்க. அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதிகளை வச்சு தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு உள்ளூர்லேயும் ஒரு பல்லுயிர் மேலாண்மை குழு அப்படிங்கிற குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய டேட்டாவை வச்சு தான் வந்து மக்கள் பன்முகத்தன்மை பதிவேடு அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிரி வழிப்பெருக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உயிரி வழிப்பெருக்கம் அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக நச்சு பொருளுடைய அளவு, நஞ்சு பொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த நஞ்சு பொருளுடைய அளவு அதிகரிக்கிறது தான் உயிரி வழிப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிரி வழிப்பெருக்கத்துக்கு காரணமான தனிமம் என்னென்னு பாருங்களேன். பாதரசம், ஆர்சனிக்கு, கன உலோகங்கள், பாலி குளோரினேட்டட் பைஃபினைல்கள், அதே மாதிரி டிடிடியுடைய விரிவாக்கத்தை பார்த்துக்கோங்க. டைக்ளோரோ டைஃபினில் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான நச்சு தரும் பொருட்களால் சுற்றுப்புறத்தில் இருக்கிற நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது தான் உயிரி வழிப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உயிரி வழிப்பெருக்கம் ஏற்பட காரணம் கொடுத்துருக்காங்க, தேவை கிடையாது. விளைவுகள் கொடுத்துருக்காங்க, தேவை கிடையாது. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதுப்பட்டினம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை சார்ந்தவர் கா சகிலா பானு அப்படிங்கிறவங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் A&M அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குரோமியம் அப்படிங்கிற உலோகத்தால் நீர் மாசுபாடு அடையுது. குரோமியம் அப்படிங்கிற உலோகத்தால் தண்ணி மாசுபாடு அடையுது. அதனால் என்ன ஆகுதுன்னா பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை, குழந்தை பிறக்க முடியாத அளவுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது.
அது மட்டும் இல்லை, மனிதர்களுடைய நஞ்சுக்குடியில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் ஏற்படுத்தி குழந்தை வளர்ச்சியை பாதிக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், கா சகிலா பானு அப்படிங்கிற மேடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது விலங்கு நல அமைப்பை கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். முதல்ல பார்க்குறது ப்ளூ கிராஸ். இந்த ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பு இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. இங்கிலாந்தில் தான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. 1897 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ கிராஸுடைய அர்த்தம், முழு விளக்கம் என்னென்னா, நமது வாயில்லா நண்பர்களின் கூட்டிணைவு அப்படின்னு அர்த்தங்க. இந்த அமைப்பை இங்கிலாந்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. 1897 பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக பதிவு பண்ணாங்க அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டில் குறிப்பாக லண்டன் நகரத்தில் அப்போ ஏகப்பட்ட குதிரைகள் வந்து சுற்றிட்டு இருந்தது. அந்த குதிரைகளை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி உலகத்துடைய முதல் வனவிலங்கு மருத்துவமனை இங்கிலாந்தில் லண்டன் நகரத்தில் விக்டோரியா அப்படிங்கிற இடத்துல 1906 உருவாக்கப்பட்டது. 1906 மே 5 உருவாக்கியிருக்காங்க. இங்கிலாந்தில் லண்டன் நகரத்தில் விக்டோரியான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் வனவிலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசியாவின் மிகப்பெரிய வனவிலங்கு நல அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்திய ப்ளூ கிராஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய வனவிலங்கு நல அமைப்பு. இது உருவாக்கியவர் யாருன்னா, கேப்டன் பி சுந்தரம் என்பவர் 1959 உருவாக்குனார். இந்த இந்திய ப்ளூ கிராஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்திய ப்ளூ கிராஸ் என்பது இந்தியாவில் பெரிய வனவிலங்கு மட்டும் கிடையாது, ஆசியாவில் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பாகவும் இருக்கான். இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க போதும். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, CPCSCA அப்படிங்கிற அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்தல் மற்றும் மேற்பார்வை செய்யும் குழு அப்படின்னு அர்த்தம். அதாவது விலங்குகள் மீது டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டு வந்து ப்ராப்பராக பண்ணணும், நீங்கள் தேவையில்லாமல் எல்லா உயிரினத்தையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த CPCSCA அப்படிங்கிற அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 1960 உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான குழு. குறிப்பாக இது என்ன பண்ணுதுன்னா, 1999 முதல் ஒவ்வொரு உயிரினத்தையும் வந்து, அதாவது டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த உயிரினத்தை வந்து மீண்டும் வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு வராங்க. இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேறு இந்த அமைப்புடைய செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவை கிடையாது. அடுத்தது இந்த பாடமே முடிஞ்சது, அவ்வளோதாங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பட் டேட்டாஸ் கம்மி தான். டேட்டாஸை மட்டும் நீங்கள் அடிக்கடி ரிப்பீட்டாக பார்த்தா போதும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு, உங்களுடைய லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு இதை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடணுங்கிற மோட்டிவேஷன் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ கீழே உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.